எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டான லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ணேன். பாலக்கீரை பருப்பு சாதம். இது குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்ஃபர்ட்டான ஃபுட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி அளவெல்லாம் இல்லங்க. மஞ்சள் பொடி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்த நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாலக்கீரையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இது லைட்டா மசிச்சா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேன்ல எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் சேர்த்து வதக்குங்க. பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இடிச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப கழுவி கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரையை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கீரை நல்லா சுருண்டு வந்ததும் இப்ப கொஞ்சமா சாம்பார் தூள் சேர்த்து வதக்குங்க. வேக வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்து சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி நீங்க சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்ல முந்திரி பருப்பு வறுத்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், நம்ம கீரை பருப்பு சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இது கூட பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு ஆரஞ்சு. இந்த சிம்பிள் அண்ட் யம்மியான லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.